Hello guys, welcome to Goodwill Sounds. இன்றைக்கி நம்ம பார்க்குறது Anthem AVM 70 இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணோம், கேலிப்ரேட் பண்ணோம். கேலிப்ரேஷன் முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு நம்ம சேனலையும் 13.2 சேனல் இந்த இடத்துல இருக்கிறது. நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு சேனல்லையும் ப்ரொஃபஷ்னல் மோடில் போட்டு கேலிப்ரேட் பண்ணோம். கர்வ் அந்த ஹார்மோன் கர்வ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஃப்ளாட்டாக எல்லா ஸ்பீக்கருக்குமே ஈக்குவலி நம்ம ஃப்ளாட் லைனாக எடுத்துகிட்டு வந்தோம். இன்க்ளூடிங் சப்பு ஒரு 16 ஹர்ட்ஸ்லேருந்து 200 ஹர்ட்ஸ் வரைக்கும் எப்படி இருக்கணும் இன் அக்கார்டன்ஸ் டு த மெயின் ஸ்பீக்கர்ஸ்னு கொண்டு வந்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது சிஸ்டமேட்டிக் கேலிப்ரேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா, லைக் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆந்தமோ அர்கேமோ டிராக் லைவோ கேலிப்ரேஷன் பண்ணால் எங்களை ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். தேங்க்யூ கைஸ். அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு மரான்ஸில் ஒரு 13.2 ஏவி ரிசீவர். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா மரான்ஸ் AV8805A அப்படிங்கிற மாடல். இது ஃப்ளாக்ஷிப் மாடல். மரான்ஸில் இப்போ இருக்கிறதுல ஃப்ளாக்ஷிப் மாடல். லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். லைக் உங்களுக்கு ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு, உங்களுக்கு RO3D, 8K ரெசல்யூஷன், உங்களுக்கு ERC, இது மாதிரி எல்லா லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கிற ஒரு ஏவி ப்ராசஸர் தான் இது. உங்களுக்கு அதர் தன் தட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா டால்பி விஷன், HDR10, 10+, உங்களுக்கு அல்ட்ரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு இது ஒரு 7 months யூஸ்டு ப்ராடக்ட். எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருந்தது. அண்ட் ஆக்சுவலி ஒரு ஆந்தம் நம்ம அப்கிரேட் பண்ணி கொடுத்ததுனால அவங்க இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட கண்டிஷன் நல்லாவே இருக்குது. ஸோ அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லைக் நியூ ப்ராடக்ட் தான். யூசேஜே தெரியாது. ரொம்ப வெல் மெயின்டைன்டு ப்ராடக்ட். கஸ்டமர் நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது உங்களுக்கு 13.2 சேனல் வரைக்கும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்டு XLR-வும் கொடுத்துருக்காங்க, RCAவும் கொடுத்துருக்காங்க. DAC பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் AKM அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஓல்டு மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த AKMலேயே இருக்குது. சில இது ESS DAC அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த DAC அப்கிரேட் பண்ணுறதுனால நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கிடையாது. AKMமும் உங்களுக்கு ESS-ம் அந்த DAC மட்டுமே ஒரு சவுண்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாது. என்னென்னா ஓவரால் உங்களுக்கு அந்த போர்டு ஃபுல்லாகவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வேளை சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, மின்ட் கண்டிஷன் செட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.